கம் கம்னா சுகம். சுகம் கம், முதல் க கம் சுகம். கம் ரெண்டாவது க ஆகாசம். கேச்சராகான்னு சொன்னால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள்னு அர்த்தம் சொல்லுவா. கேச்சராக. அப்போ கம் ஆகாசம், ஆகாசமே பிரம்மங்கிறார். கம் சுகமே பிரம்மங்கிறார். பிராணனே பிரம்மங்கிறார். பிராணன் பிரம்மம் புரியறது, பிரம்மம் சுகமா, சுகமே பிரம்மமா? ஆகாசம்ங்கிறாரே, இந்த ஆகாசுக்கு எத்தனையோ குற்றமெல்லாம் இருக்கே, இதுவேவா பிரம்மமா? இப்போ தனித்தனியாக நான் பார்க்கணுமா? பிராணன் பிரம்மம் தனி, சுகம் பிரம்மம் தனி, ஆகாயம் பிரம்மம் தனின்னு பார்க்கணுமா? அல்லது பிராணனாக சுகமாக இருக்கும் பிரம்மம் ஆகாசம்னு பார்க்கணுமா? அல்லது பிராணனையும் சுகத்தையும் ஆகாசத்தையும் தனக்கு தன்மையாகவும் சரீரமாகவும் கொண்டிருக்கிற பிரம்மம்னு பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்னே தெரியலையே. ஒரு வரி கொடுத்துருக்கா, அவ்வளோதான். அதை இவன் இப்போ உட்காந்து யோசிக்கிறான், உடச்சி இப்படி பிரித்து அப்படி பிரித்து யோசிக்கிறான். பிராணோ பிரம்மான்னு சொல்லிட்டார், கம் பிரம்மான்னு சொன்னார், கம் பிரம்மான்னு சொன்னார், எப்படி நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு யோசித்துக்கு பதில் வருது. இப்போ சஹோவாச்ச விஜானாமியகம் யத் பிராணஹா பிரம்ம. எது பிராணனோ அது பிரம்மங்கிறது எனக்கு புரியறது. கம்சத்து கம்ச ந விஜானீமி. ஆனால் கம் கம்னு ரெண்டு சொல்லியிருக்காரு, அது எனக்கு புரியல. தேஹோச்சுஹு. அவ அதுக்கு பதில் சொன்னான், பிராணன் பிரம்மம்னு புரிஞ்சுனுட்டியா? ஏன் நான் சுகம் பிரம்மம் ஆகாசம் பிரம்மம்னு சொன்னோம் தெரியுமோ? ரெண்டையும் கொஞ்சம் சேர்த்துப்பார். எது சுகமோ அது ஆகாசம், எது ஆகாசமோ அது சுகம். இப்போ யோசினா இதுக்கு முதல்ல இருந்ததே தேவையில்லை. அப்போவான்னு தனியாக யோசிச்சிருந்தேன். இப்போ என்ன சொல்லி புரிய வச்சிருக்கீர்? இப்போ எது சுகமோ அது ஆகாசம்னால் மேலே பார்த்தா ஆகாசம் சுகப்பட்டெல்லாம் நான் கேள்வியப்பட்டது இல்லையே. அது ஒரு பொருள்னா அது எங்கே சுகப்படும்? நான் தானே சுகப்படுவேன். புரியல அவனுக்கு. அப்போ சுகமே ஆகாசம், ஆகாசமே சுகம். இது புரியலையே, பொருந்தலையே. ஏன்னா சுகம் ஆகாசம்னாலும் புரியல, ஆகாசம் சுகம்னாலும் இவனுக்கு புரியல. கொஞ்ச நாள் யோசித்தான். யோசிப்பிள்ளாய் இவ்வளவுதான் நாங்கள் சொல்ல முடியும்ட்டாவா. அப்புறம் மெதுவாக யோசித்து, ஓ ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனந்தம் பிரம்மம் பிரம்மம்னு உபனிஷத்து சொல்லியிருக்கு. ஆனந்தம் எவ்வளவா இருக்கும்? இவ்வளவா இவ்வளவா இவ்வளவா? பிரம்மத்தினுடைய ஆனந்தம் எவ்வளவா இருக்கும்? அந்த கேள்வி பிறக்க இவ்வளவு 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 இவ்வளவு. இது எவ்வளவு? இவ்வளவு நீளம். மண்டபம் எவ்வளவு? 5000 சதுர அடி. இந்த இடம் மொத்தம் கல்லூரி எவ்வளவு? 5 லட்சம் சதுர அடி. என்ன பண்ணாலும் பரிச்சின்னம். பரிச்சின்னம்னா ஒரு அளவுக்குட்பட்டு இருக்கு. இப்போ பிரம்மத்துக்கு அப்போ எந்த அளவுக்குட்பட்டு சுகமாக இருக்கும்? ஓ அளவுக்குட்படாத சுகமாக இருக்கும். ஆனந்தம் பிரம்மம்னு சொன்னால் அளவுக்குட்படாத அபரிச்சின்ன ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மம். இது வரைக்கும் புரிஞ்சுட்டான் பிள்ளை. அளவுக்குட்படாதங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று இல்லையோ, அதுக்கு தான் ஆகாசம்னு சொல்லியிருக்காவா. ஆகாசம் அளவுக்குட்படாதது, பிரம்ம அளவுக்குட்படாதது. ஆனால் ஆகாசத்துக்கு சுகம் கிடையாது. பிரம்மம் சுகமயமாக இருக்குது, ஆனந்தமயமாக இருக்கும் பிரம்மம். அந்த ஆனந்தம் எவ்வளவா இருக்கும்னா அளவிட முடியாத ஆகாயத்தை போல ஆனந்தமாக இருக்கும். இதைத்தான் அவர் சொல்லியிருக்கார் போல் இருக்கு. கம் பிரம்ம கம் பிரம்ம யத்வாவகம் ததேவகம் யதேவகம் ததேவகம். எது கம்மோ அதுவே கம், எது கம்மோ அதுவே கம் என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? அபரிச்சின்ன ஆனந்த ஸ்வரூபன். இதான் அர்த்தம். இதை நேராக சொல்லிட மாட்டா. வேதாந்தம் சொல்லித்துன்னு இப்படி போட்டு உடைக்கிற மாதிரி சொல்லிடுமா? அபரிச்சின்ன ஆனந்த ஸ்வரூபம்னால் அளவிட முடியாத மகிழ்ச்சி கடலாக பிரம்மம் உள்ளார். அந்த அளவு எப்படின்னா ஆகாசத்தை போல அளவிட முடியாது இருக்கும், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும். இப்படிங்கிறத சொல்லிட்டு தது ஆகாசம் ஹோச்சு. பிராணமும் சரி, பிராணத்துவ விசிஷ்ட யத் பிரம்மம் ததேவ அபரிச்சின்ன சுகஸ்வரூபம். பிராணனோடு கூடியிருக்கிறதாக எந்த பிரம்மம் இருக்குமோ, அனைத்தையும் தனக்கு சரீரமாக எந்த பிரம்மம் கொண்டிருக்கிறதோ அது ஆனந்தமயமானது, ஆகாயத்தளவுக்கு அளவிட முடியாத ஆனந்தம் பெற்றது என்று சொல்லிட்டு அத்தகைனம் காரியபத்தா அனுசசாச பிருத்திவ்யக்னிஹி அக்னிஹி அன்னமாதித்ய இதிய ஏஷ ஆதித்யே புருஷோ திருஷ்யதே சோஹமஸ்மி ச ஏவாஹமஸ்மீதி. அடுத்தது முதல் அக்னி சொல்றதுக்கு ஆரம்பித்தார். கார்கபத்யாக்னி. ஓரோரு அக்னியா ஓரோரு வார்த்தை இவனுக்கு உபதேசிக்கிறார். அதை இவர் கேட்டுக்கிறார். தான் தெரிஞ்சினதோட ஒப்பிட்டு பார்க்கிறார். எல்லாம் புரிஞ்சு